Welcome to Chennai Press News Channel. அனைவருக்கும் வணக்கம். முக்கியமான அறிவிப்பு காலையில் நியூஸ் வந்துருச்சு. இருந்தாலும் வெரி ஹாப்பி டு இன்ஃபார்ம் யூ. என் மேலே சாட்டப்பட்ட கேசஸ் எல்லாம் வந்து குவாஷ் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா மொத்தமாக 3-4 கேஸ் வந்திருந்த முன்னாடி இருந்து. ஃபர்ஸ்ட் கேஸ் ஸ்டார்ட் பண்ணது டிஆர்ஐ, அதுக்கப்புறம் டிஆர்ஐக்கு அப்புறம் சிபிஐக்கு அப்புறம் இடி. அண்ட் இந்த கேஸ் நடந்துட்டு இருக்கும்போது என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 22 இந்த கேஸ் சார்பாக வந்து ஐ வாஸ் அரெஸ்டட் அண்ட் 31 மாதம் ஐ ஹேட் டு ஸ்பெண்ட் இன் புழல். அண்ட் இப்போ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா என் மேலே சாட்டப்பட்ட கேசஸ் எல்லாமே வந்து எல்லா நீதிமன்றமும் வந்து இப்போ வாஷ் பண்ணிட்டாங்க. ஸோ ஸ்டார்டிங் வித் செஸ்டாட் இன் பாம்பே, அவங்க வந்து ஃபர்ஸ்ட் வாஷ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா டெல்லி ஹைகோர்ட்டில் வாஷ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் வாஷ் பண்ணாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா April 28 அதான் கடைசியாக வந்த கேஸு. அது வந்து ட்ரையல் கோர்ட் சிபிஐ கோர்ட் நம்பர் 13, சிபிஐ கோர்ட் 15, சிபிஐ கோர்ட் 13 அங்கே வந்து லாஸ்ட் ரிமைனிங் கேஸ் அதையும் ஒன்று வாஷ் பண்ணிட்டாங்க. இந்த முக்கியமான அறிவிப்பு சொல்றதுக்கு தான் உங்களுக்கு இந்த ப்ரெஸ் மீட் இங்கே வச்சிருக்கோம். அஃப்கோர்ஸ் உங்களுக்கு நம்ம கம்பெனியை பற்றி தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கோஸ்டல் எனர்ஜி ஃபர்ஸ்ட் வந்து கோல்ல வந்து ஸ்டார்ட் பண்ணோம். அட் ஒன் பாயிண்ட் டைம் we were one of the largest suppliers of coal. அதுக்கப்புறம் அதை ஒட்டி பவர் பிளான்ட் செட் பண்ணோம் தூத்துக்குடியில். அண்ட் இட் ran into a lot of problems, issues. இருந்தாலும் அதுக்கு இடையில இந்த கேஸ் வேற வந்துருச்சு. அண்ட் ஸோ we had to face the case. அண்ட் இப்போ கேஸ் எல்லாம் வாஷ் பண்ணிட்டு we are hoping that we'll start off on a fresh note. So good question. The next பிளானுக்காக தான் இவ்வளோ ஃபைட் பண்ண வேண்டியதாக போச்சு. ஸோ ஐ டோன்ட் நோ if you all were attending நம்ம கான்ஃபரன்ஸ். We had a conference in our chamber, United Economic Forum. அங்கே வந்து ஒரு தீம் ஒன்று லான்ச் பண்ணியிருந்தோம். ஸோ த தீம் ஆஃப் த கான்ஃபரன்ஸ் வாஸ் $4 trillion எக்கானமி ஃபார் தமிழ்நாடு, 4TN சொல்லிட்டு. ஸோ 2047 how does Tamil Nadu become a $4 trillion economy? This was the theme of the conference. கிட்டத்தட்ட 12,000 பேர் வந்து அட்டென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி கேஸ் எல்லாம் முடிச்சுட்டு வந்தோம்னா ஐம் ஹோப்பிங் தட் we'll work on projects like this, supporting the state. நம்மளால எவ்வளோ பண்ண முடியும்னு தெரியல, பட் வாட் எவர் வி கேன் டூ டு சப்போர்ட் த ஸ்டேட். இந்த மாதிரி ஒரு $4 trillion விஷன் வந்து நம்மளால பண்ண முடிஞ்ச லிட்டில் பிட் ஆஃப் சப்போர்ட். தட்ஸ் வாட் வி ஹோப்பிங் டு டூ.